வணக்கம். நான் பிகேகே, லைவ் டிசைன்ஸ் வித் பிகேகே. இன்று ஒரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் நேற்று உடம்பில் இருக்க செல்லை பற்றி உங்கள்கிட்ட பேசியிருந்தேன். இந்த 84,000 பில்லியன் செல் உடம்பில் இருக்கிறதுல ஒவ்வொன்றத்துலேயும் பிராணசக்தி இருக்குது அப்படின்னு சொன்னேன். பிராணசக்தி என்ன அப்படின்னா உயிர். உயிர் என்ன? பிரபஞ்சம் ஒவ்வொரு செல்லுலேயும் ப்ரெசன்ட். இப்போது நீங்கள் நல்ல விஷயம் நினச்சிங்கன்னா அது நல்லதாகவே எதிரொலிக்கும். நம்ம அலைவரிசை அதுக்கு ஏற்ற மாதிரி மேலே கீழே போகும். நீங்கள் ஏதோ கோபம், வருத்தம், கஷ்டம் எல்லாத்தையும் வச்சுட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த அலைவரிசை போகும். இந்த அலைவரிசை போய் தலை முடி முதல் கால் நகம் வரை அது அப்படியே ட்ராவல் ஆகும். அப்படியே அது ட்ராவல் ஆகும்போது என்ன ஆகும்னா இதோட எதிரொலியாக பிரபஞ்சத்தில் நமக்கு ரிசல்ட் வரும். அந்த ரிசல்ட் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கேற்ற பலன்களை தான் நாம் பெறுவோம். நாம் நல்லவர்களாக நல்ல குணமுடையவராக இருக்கும்போது எல்லாருக்கும் நம்மளை பிடிக்கும். ஒரு மிருகம், பறவை எல்லாமே நம்மளை விரும்பும். செடி கூட உங்கள்கிட்ட ஊனி கவனிச்சிங்கன்னா பேசுகிற மாதிரி இருக்கும். பூக்கள் மலர்ந்து கொட்டும். வேணுங்கிற விஷயம் உங்களுக்கு எல்லாம் அப்படியே ஒரு தண்ணி குடித்தா கூட ஜில்லுன்னு நல்லா இருக்குன்ற தோணும். ஸோ அது நீங்கள் நன்றாக நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். அந்த அலைவரிசை எப்படி மாற்றுறது? நான் நன்றாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன், என்னுடைய உடல் நலமாக இருக்கிறது, என்னிடம் நிறைய பணம் இருக்கிறது, நான் கொடுக்க வேண்டியவர்களுக்கெல்லாம் கொடுத்து விட்டேன் அப்படின்னு நினச்சிக்கணும். நடக்கும்போது கூட வாழ்க வளமுடன் அப்படி ப்ராக்டிஸ் பண்ணுங்களேன். ஒரு கால் வைக்கும்போது வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் சொல்லிட்டே வந்தால் வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும், சந்தோஷமாகவும் இருக்கும். நீங்கள் செய்ய வேண்டியது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் காலையில் எழுந்துக்கிறீங்க, கண்ணாடி பார்க்குறீங்க எல்லாம். ஆனால் சில அஃபர்மேஷன் சொல்லும்போது நிறைய பேர் தப்பாக எனக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி சொன்னேம்மா, கிடச்சிடும், வந்துடுச்சு அப்படின்னு. இல்லைங்க, இட் ஷுட் பி ப்ரெசன்ட். இப்போ யாரோ உங்களுக்கு காசு கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அவர் பேரை சொல்லிவிட்டு இப்போதே என்னிடக்கு பணம் கொடுத்து விட்டார், பிரபஞ்சத்திற்கு நன்றி. இப்போது என்னுடைய நகையெல்லாம் மீட்கப்பட்டு விட்டது, பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு சொல்லணுமே ஒழிய கிடைக்கும், வந்துடும், அப்புறம் நடக்கும் சொல்லவே சொல்லாதீங்க. மனசு எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் ஒரு சந்தோஷத்தை, சின்ன விஷயங்களுக்கு சந்தோஷம் என்ற அலை உண்டாக்குங்க. அந்த அலைவரிசை என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உடம்பு ஃபுல்லாக பரவி மேலும் சந்தோஷத்தை கொண்டு வரும். இந்த பிரபஞ்சம் மிகவும் அழகானது, அன்பானது, அட் த சேம் டைம் இன்னசென்ட் பட் வெரி இன்டெலிஜென்ட். என்ன இன்டெலிஜென்ட்? நீ சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அதே மாதிரி திரும்பி கொடுக்குதில்ல, அதனால் அது இன்டெலிஜென்ட். புரிஞ்சுதுங்களா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எப்போவுமே நினச்சிக்கங்க, என்னை மீறி இது போக முடியாது, நான் மிக தைரியசாலி, நான் மிக திறமையானவன், என்னால் ஆகாத விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்போவுமே நினச்சிக்கோங்க. பணம் ரொம்ப முக்கியம். பணத்தை செலவழிக்கும் போதும் ஆளுங்களை கண்டபடி கொடுக்கும்போதும் யோசனை பண்ணி செய்யுங்க. மனதால் யோசனை பண்ணி செய்யாதீங்க, அறிவால் யோசனை பண்ணி நீங்கள் செய்யுங்க. கொடுத்த இடத்துல இது திரும்பி வருமா, இது நல்லது நடக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசனை பண்ணி செய்யுங்க. உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இந்த நிறைய பேர், கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் ஃபோன் பண்ணிட்டாங்க நேற்று எனக்கு. திரும்ப நீங்கள் பேசணும், எப்போ முடியுதோ பேசுங்கம்மான்னு. அப்புறம் ஒரு 50-60 மெசேஜ் வந்தது. நான் பேச விரும்புகிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலை இது, எனக்கு திடீர்னு கடவுள் கொடுத்த வேலை மாதிரி தான் இருக்குது. ஆனால் தடங்கல்கள் சிலது வந்தது. பிரச்சனை வரும்போது அதை ஹேண்டில் பண்ணும்போது நான் மன அமைதியோடு சந்தோஷத்தோடு செஞ்சால் தான் இந்த காரியம் நல்லாயிருக்கும். அதனால தான் நான் அதை யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ நான் பிரபஞ்சத்தை கேட்டேன், ஓகே, நான் இது செய்யணுமா வேணான்னு நீ எனக்கு அறிகுறிகள் வேணும். எனக்கு பட்டர்ஃப்ளை பார்க்கணும். நான் உட்காந்துருக்கிறது டி நகர், கல்லும் கட்டடம் இல்லை இடம். இங்கே எங்கே பட்டர்ஃப்ளை தெரிய போகுது? ஒரு டிஃபிகல்ட் டாஸ்க்கு நாம் பிரபஞ்சத்துக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டேன். அப்படின்னு வீடியோ இப்படி பார்த்துட்டே போனால், யூடியூப் எப்போ பார்த்துட்டு அடிக்கடி, அப்போ பார்த்து போனால் ஒரு அழகான கலராக தோட்டம். அந்த தோட்டத்தில் ரொம்ப கலக்கலாக பட்டர்ஃப்ளை பறந்து போய் எனக்கு பட்டர்ஃப்ளை இந்த பாட்டோடு வந்தது. ஓகே, எனக்கு கொஞ்சம் கூட திமிரு. நான் இன்னொரு அறிகுறி காமிப்பா அப்படின்னு காமிக்கும்போது என்ன கேட்டேன்? வானவில் பார்க்கணும்.
அப்படின்னு. திடீர்னு பார்த்தா வானவில் ஏதோ ஒரு ப்ரேயரில் வானவில் வருது. புரிஞ்சுதா? நான் பிரபஞ்சத்தை பேசும்போது இப்படி தான் பேசுவேன். என் அப்பா பிரபஞ்சமே என்று பேசுவேன். என் அப்பா பிரபஞ்சமே, உனக்கு கோடான கோடி நன்றி. இந்த வேலையை என்னை படித்ததற்கு நீ சொல்லும் வரை நான் செய்வேன். நீ நிறுத்தும் சொல்லும்போது நான் நிறுத்தி விடுவேன். எனக்கு மன அமைதி கொடுத்து இந்த வேலையை செய்ய எனக்கு உதவி புரியுங்கள் சாமி. நன்றி. வணக்கம்.